அர்ஜுன், நிகில் கல்யாணி நடிப்பில் வெளிவந்திருக்க படம் தான் இந்த விருந்து. இந்த படம் வந்து தமிழ், மலையாளம், தெலுங்கு இந்த மாதிரி மொழியிலலாம் இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, ஒரு பணக்காரர் ஒருத்தர், ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுட்ருக்கிற ஒருத்தர், அவர் ஜான் அப்ரஹாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஏற்காடு போயிருப்பார். ஸோ போன இடத்துல வந்து அங்கேருந்து தன்னோட பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி உன்னோட பர்த்டேக்கு நான் வந்துருவேம்மா அப்படின்னு. ஒய்ஃப்க்கும் ஃபோன் பண்ணியிருப்பார். அவரோட ரிலேட்டிவ் பாலன் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கும் ஃபோன் பண்ணியிருப்பார். எல்லாம் பேசி நல்லா தான் இருப்பார். ஆனால் அவர் வந்து ரிட்டர்ன் வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, திடீர்னு 4-5 கார் அவரை வழிமறிக்கும். 4-5 பேர் பைக்கில் வந்து அவரை தாக்க வருவாங்க. ஸோ இவங்ககிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக ஒரு பாலத்துக்கு மேலேருந்து தண்ணிக்குள்ளே குதிச்சிருவார். அப்புறம் ஒரு 5 நாள் கழித்து அவரோட பாடி வந்து தண்ணியிலேருந்து கிடைக்கும். போலீஸ் வந்து அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்க்கும்போது 2 நாள் தான் வந்து தண்ணியில் இருந்த மாதிரி இருக்கும். அப்போ மிச்சம் 3 நாள் எங்கே இருந்தார், எதனால் அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு போலீஸ் வந்து அதை வந்து என்னன்னு பார்க்குறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதுக்கிடையில் என்ன ஆகும்னா, அவரோட பொண்ணு தான் நிகில் கல்யாணி. ஸோ அவர் ஒய்ஃப், அதாவது அந்த ஜான் அப்ரஹாமோட ஒய்ஃபும் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 கொலையும் எதனால் நடந்தது, எதனால் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட கதை நகருது. ஸோ இன்னொரு பக்கம் ஒரு ஆட்டோக்கார, ஒரு சின்ன வயசு பையன் அவனை காமிப்பாங்க. ஒரு நடுத்தர வயசுன்னு வச்சுக்கோ, ஒரு அடல்ட்ரி ஏஜில் இருக்க பையன். ஸோ அவன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக இருக்கும்போது, இப்போ இந்த ஜான் அப்ரஹாமோட ஒய்ஃப் வந்து அவங்களும் அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க இல்லையா? அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி இவன் ஆட்டோ அந்த பக்கம் வரும்போது, அவங்க வந்து அந்த இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி பாலன் ஒருத்தர் வந்து ஒரு கட்சி ஆஃபீஸ் கிட்ட இருக்கார், அவர்கிட்ட போய் நீ பேசு, 7 ஹில்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அந்த அம்மா இறந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த ஆட்டோக்காரனும் இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவன் அந்த கட்சி ஆஃபீஸ் போவான். அங்கே பாலன்ற ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லுவான், இந்த மாதிரி ஜான் அப்ரஹாம் ஒய்ஃப் வந்து நான் பார்த்தேன், அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆக்சிடெண்ட் இதில் அவங்க இந்த மாதிரி சொன்னாங்கன்னு. சரி, அப்போ அவர் என்ன பண்ணுவார், அந்த நிகில் கல்யாணியை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சேஃபாக வச்சுருக்கிறதா பார்ப்பார். போலீஸ்லாம் அவர் பந்தோபஸ்தோட. ஆனால் அப்பயும் வந்து அந்த பொண்ணு மேலே அட்டாக் நடக்கும். அப்போ அந்த பாலன்கிற ஒரு அங்கிள்னு சொல்லுவோம் நிகில் கல்யாணி, அவர் வந்து உன்னை நான் வேறு ஒரு இடத்துல சேஃபாக வைக்கிறேன்னு இன்னொரு இடத்துல சேஃபாக கொண்டு போய் வைப்பார். ஸோ இதுக்கிடையில் என்ன ஆகும்னா, அங்கேருந்தும் சேஃப்டி இல்லைன்னு தப்பிச்சு வரும்போது இந்த ஆட்டோக்கார் பையன், அவன் தான் ஹீரோன்னு சொல்லி காமிக்கிறாங்க. எதுக்காக அவன் இருக்கிறானே தெரியல. ஸோ அவனும் நிகில் கல்யாணியும் வரும்போது தான் நடுவில் வந்து அர்ஜுன் காமிப்பாங்க. ஸோ அர்ஜுன் என்ன பண்ணுவார், இந்த மாதிரி நிகில் கல்யாணியை தாக்கிறதுக்கு நிறைய பேர் வரும்போது அர்ஜுன் என்ன பண்ணுவார், இவங்க 2 பேரையும் தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். அங்கே வந்து நிகில் கல்யாணி என்ன பண்ணுவான்னா, அர்ஜுனை வந்து கொலை பண்ணுறதுக்கு பார்ப்பா. அப்போ அர்ஜுன் கேட்பான், என்ன எதுக்கு நீ கொலை பண்ணுறேன்னு. அப்போ நிகில் கல்யாணி சொல்வாள், எங்கள் அப்பா அம்மாவோட சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அதுக்கு அர்ஜுன் சொல்வான், நான் கிடையாதுன்னு. அப்போ இவ சொல்வா, இல்லை இல்லை, நீ வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து எக்ஸ் லவர், நீ உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எங்கள் அப்பா இறந்ததுக்கும் எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் கூட இருக்கிற ஷேர் பார்ட்னர்ஸ் எல்லாருமே உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க, நீ எக்ஸ் லவர்னு சொல்லியிருக்காங்க, அதனால் நீ தான் எங்கள் அம்மா அப்பாவை கொண்டு இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அர்ஜுன் என்ன சொல்லுவான், கிடையாது, இந்த மாதிரி ஜான் அப்ரஹாம் வந்து அவரோட பிஸ்னஸ் டவுன் ஆகிருக்கு, அதாவது உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் டவுன் ஆகிருக்குன்னு என்னை வந்து பார்க்க வந்தார். அப்போ அவருக்கு நான் சில வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்தேன். அவர் அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு போனார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து இறந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நான் வந்து உங்கள் அம்மாவை பார்த்தேன், நீங்கள் அந்த கம்பெனி எடுத்து நடத்துங்க, நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னேன். எக்ஸ் லவர் தானே வழியே மற்றபடி எதுவும் கிடையாது. உங்கள் அம்மா ரொம்ப நல்லவங்க. ஆனால் எப்படி திடீர்னு உங்கள் அம்மாவும் இறந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. இது யார் என்னன்னு நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. ஸோ ஜான் அப்ரஹாமோட அப்பா வந்து அவர் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு. அவர் தான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல், அதாவது கடவுள் நம்பிக்கை, கடவுள் அப்படின்னு எங்கேயோ போயிட்டதால் அவர் தன்னோட மகன் ஜான் அப்ரஹாம்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டார். அந்த ஜான் அப்ரஹாம் தான் இப்போ இறந்து போயாச்சு, அவர் ஒய்ஃபும் இறந்து போயாச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் அர்ஜுன் யார் என்ன எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து அந்த 7 ஹில்ஸ் போவார். அங்கே என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை.